இந்த மெசேஜ எல்லாரும் தயவு செஞ்சு காது குடுத்து கேளுங்க. எல்லாருக்குமான ஒரு அலர்ட் மெசேஜ் தாங்க இது. இப்போ மத்திய கிழக்கு நாட்ல வந்து போர் நடந்துட்டுருக்கு. இதோட பாதிப்பு நம்மள மாரி சாமானிய மக்களுக்கு தான் கடைசில வந்து சேரப்போகுது. இதில வந்து ஒரு 4, 5 இதா நான் பார்ட்டா சொல்றேன். அதில முதலாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல நம்ம அஃபெக்ட் ஆக போற விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, கச்சா எண்ணெய் தாங்க. கச்சா எண்ணெய்னா என்ன? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தினமும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோலு, டீசல் இதுதாங்க. இது வந்து தரவுல நான் பார்த்த வரைக்கும் 50% மேல நம்ம வந்து ஆசிய நாட்ட தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த போர் பதட்டத்தினால அது அவாய்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஆயிடுச்சு. இதனால நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உபயோகிக்கக்கூடிய பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், அதனோட விலை வந்து எங்க போகும்னு தெரியாது. அதனால அங்க உஷாரா இருக்கணும். 2வது என்னன்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் நம்ம வீட்ல ஆகட்டும், இல்லனா கடையில ஆகட்டும், ஹோட்டல்ல ஆகட்டும், பெரிய பெரிய ஃபேக்டரியில ஆகட்டும், இங்க யூஸ் பண்றதுக்கு நமக்கு சிலிண்டர் வேணும். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 85% வந்து நம்ம அ ஆசிய நாட தான் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இதுவுமே இங்க தடைபடுறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய பிரைஸ் வந்து கணிசமா உயர்ந்துருங்க. 3வதா எங்கன்னா, இந்த ஹார்மூஸ் நீரிணைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ போர் நடந்துட்டு இருக்க நாட்ல தான் பார்த்தீங்கன்னாக்கா, மூட போறதா செய்தி வந்துட்டுருக்கு. மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க தான் வந்து கிட்டத்தட்ட போக்குவரத்து நம்மளுடைய கப்பல் வழி போக்குவரத்து அங்கேருந்து தான் நமக்கு வந்து எண்ணெய்கள் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து அதுதான் நம்ம ஊருக்கு வந்து சேரணும். ஆனா, இப்போ வராம எவ்வளவோ அங்க கிடங்கி கிடக்குது. அந்த இடத்துலேருந்து ஹால்ட் ஆயி கிடக்குதுங்க. இதனால பாதிப்பு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா ஆகப்போகுது. 4வதா ஒரு விஷயம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமே என்ன பண்ண போறோம்? ஃபங்ஷன் ஆகட்டும், இல்லன்னா எங்கேயாச்சும் நம்ம வெளிய போறது, அதாவது தேவையில்லாம வெளிய போறத அவாய்ட் பண்ணிக்குவோம். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம சாப்பிடுற காய்கறி நம்ம ஊர்ல விளையுமேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா, அது அந்த இடத்துல விளைஞ்சாலும் அது ஒரு லாரியில வண்டிய ஏத்தி அவன் வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சப்ளை பண்ணி குடுக்கணும் இல்லையா? அதுக்கு நமக்கு டீசல், பெட்ரோல் தேவைப்படுது. ஸோ இந்த மாரியான முக்கிய இது வெளிய போறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிக்கனமா இருக்க முடியுமோ, அவ்வளோ சிக்கனமா இருங்க. ஆ இத வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா, இப்போ பாருங்க நான் இன்னைக்கு கூட நியூஸ் பார்த்தேன். பல ஹோட்டல்ஸ் எல்லாமே மூடிட்டாங்க. ஏன்னா, இப்போ ஆன்லைன் டெலிவரி, ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்க்கு வந்து பெட்ரோல்ல தானே ஓட முடியும். அவன் எந்த இதில வந்து குடுப்பான்? ஸோ இதெல்லாமே அஃபெக்ட் ஆகுது. எல்லாத்துடைய விலையுமே வந்து ஏறிடும். இப்ப நெறைய இடத்துல சாப்பாடு கூட குடுக்கல. நெறைய கண்ட்ரீஸ்ல காலேஜ், ஸ்கூல் இந்த மாரி எல்லாத்தையுமே மூடிட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் அவேர்னஸா இருக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா அவேர்னஸா இருங்க. எல்லாருக்கும் இந்த மெசேஜ ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லி இன்னைக்கு முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ. இது டவுட்ஸ் இருந்தா என்ன கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ.